இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் 70 செங்கலுடன் விளையாட்டு மைதானம் அமைக்க 60,000 ரூபாய் செலவு. போலி கணக்கு காட்சி மோசடி செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. ராணிப்பேட்டையில் 100க்கும் மேற்பட்ட லோடுகளில் ஏறி மணல் கொள்ளை. லாரிகளை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டம். ராஜபாளையத்தில் தெருநாய்கள் கடித்து ஒரே நாளில் 80க்கும் மேற்பட்டோர் படுகாயம். தெருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரம். சேலத்தில் நெடுஞ்சாலையோரம் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகள். சட்டவிரோதமாக கொட்டப்பட்ட கழிவுகள் தீ வைத்து எரிக்கப்பட்டதால் கடும் அவதி. செய்யாறு அருகே லைட் டவர் மீது ஏறிய மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் 8 மணி நேரத்திற்கு மேலாக கீழே இறங்காமல் ஆட்டம் காட்டியதால் பரபரப்பு. ராசிபுரம் அருகே உள்ள சின்னவரகூர் கோம்பை கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறை. தினந்தோறும் ஓடைக்கு சென்று தண்ணீரை அருந்தும் அரசு பள்ளி மாணவர்கள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் 70 செங்கல் அமைக்க ஊராட்சி நிர்வாகம் 60,000 ரூபாய் செலவு செய்துள்ளதாக கணக்கு காட்டியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட ஏகனாம்பட்டை கிராமத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணி நடைபெற்றது. கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கிய இப்பணி மார்ச் மாதம் நிறைவடைந்தது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் பணியாளர்கள் விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மொத்தம் 60,000 ரூபாய் செலவில் கபடி மற்றும் பேட்மிண்டன் பிட்ச் அமைக்கப்பட்டதாக அங்கு கல்வெட்டு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் விளையாட்டு மைதானத்தில் ஆங்காங்கே செங்கலை மட்டும் வைத்துவிட்டு ஊராட்சி நிர்வாகம் போலி கணக்கு காட்டியுள்ளதாக ஏகனாம்பட்டை கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு ஏகனாம்பட்டை கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வாலாஜாபேட்டை அருகே ஏரி மணலை அள்ளிய லாரிகளை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே தென்கடப்பந்தங்கல் ஊராட்சியில் புலித்தாங்கல் ஏரி அமைந்துள்ளது. அந்த ஏரியில் கடந்த 10 நாட்களாக 3 ஜேசிபி மற்றும் 10 லாரிகளை கொண்டு மணல் அள்ளப்பட்டு வந்தது. விவசாய தேவைக்காக மணல் அள்ளப்படுவதாக கூறப்பட்ட நிலையில் மணல் கட்டுமான பணிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது. நாளொன்றுக்கு 100க்கும் மேற்பட்ட லோடு மணல் கொள்ளை அடிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கிராம மக்கள் புலித்தாங்கல் ஏரியிலிருந்து மணல் எடுத்து செல்லும் ஜேசிபி லாரி போன்ற வாகனங்களை ஏரியிலே சிறைபிடித்து மண் எடுப்பதற்கான அனுமதி சான்றிதழை கேட்டனர். அனுமதி சான்றிதழை மணல் அள்ளும் கும்பல் தராததால் கிராம மக்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இருப்பினும் வருவாய்த்துறையினர் அங்கு வராததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டப்பகலில் நடந்த மணல் கொள்ளையை ஊராட்சி நிர்வாகமும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டிய கிராம மக்கள் இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்துமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 10 நாளாவே ஒரு நாளைக்கு 100லிருந்து 150 லோடு மண் வெளியே எடுத்துட்டு போறாங்க. ஒவ்வொரு லோடும் 8,000 ரூபாய் மதிப்பு போட்டு விற்கிறாங்க. சூளைக்கும் அங்கங்க பத்திக்கும் விற்கிறாங்க. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இந்த ஊரோட நீர் வரத்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதனால ஊர் பொதுமக்களுக்கு தண்ணி விநியோகம் ஆகாது. அதிகாரிங்க ஒருத்தர் கூட யாருமே கண்டுக்கல. இதுக்கு மெயின் காரணம் யாருன்னா சேஷா வெங்கட் சேர்மன் சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க இது வரைக்கும் வந்ததில்லை. காலையிலேருந்து நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 போன் பண்ணிட்டோம். இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் முதல் கொண்டு இன்னும் யாரும் வந்து இங்கே வந்து பார்க்கல. அதனால நாங்கள்லாம் காலையிலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். இன்னும் ஒரு தீர்வு காணல.
ராஜபாளையத்தில் தெருநாய்கள் கடித்து ஒரே நாளில் 80க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் ராபிஸ் நோய் தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இவற்றுள் சில வெறிபிடித்த தெருநாய்கள் பொதுமக்களை துரத்தி கடித்தன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரே நாளில் தெருநாய்கள் கடித்து 80க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதனால் பீதியடைந்த பொதுமக்கள் தெருநாய்கள் தொல்லைக்கு தீர்வு காணுமாறு கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் உத்தரவின் பேரில் ராஜபாளையத்தில் தெருநாய்களுக்கு கால்நடைத்துறை பணியாளர்கள் ராபிஸ் நோய் தடுப்பூசி செலுத்தி வருகின்றனர். ராஜபாளையம் ஹவுசிங் போர்டு, பொன்னாகரம், சத்திரப்பட்டி சாலை, வேட்டை பெருமாள் கோவில் நகர் உள்ளிட்ட இடங்களில் சுற்றித் திரியும் 100க்கும் மேற்பட்ட தெருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இங்கிட்ட ஒரு ஆள் வாங்கப்பா. மருத்துவ கழிவுகள் சட்டவிரோதமாக கொட்டி எரிக்கப்பட்டதால் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை கரும்புகை சூழ்ந்தது. சேலம் மாவட்டம் கருப்பூர் மேம்பாலம் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் அதிக அளவில் வேப்ப மரங்கள் உள்ளன. அப்பகுதியில் மர்ம நபர்கள் சிலர் மருத்துவ கழிவுகளை கொட்டுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கழிவுகள் கொட்டப்படுவது குறித்து அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் தேசிய நெடுஞ்சாலையோர குப்பைகளை கொட்டிய மர்ம நபர்கள் அவற்றை தீ வைத்து எரித்தனர். இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். தீயில் நெடுஞ்சாலையோரத்தில் இருந்த வேப்ப மரங்களும் கருகிய நிலையில் சட்டவிரோதமாக மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்குமாறு நெடுஞ்சாலைத்துறைக்கு வாகன ஓட்டிகளும் அப்பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்குடியில் பங்குனி பொங்கல் விழாவை முன்னிட்டு இளைஞர்கள் உடலின் மீது கத்தி போட்டு அம்மனின் சக்தி நீர்கரகத்தை எடுத்து வந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பாப்பாவுருணி பகுதியில் பிரசித்தி பெற்ற ராமலிங்க சௌடாம்பிகை அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 78ஆம் ஆண்டு பங்குனி பொங்கல் விழா நடைபெற்றது. இதையொட்டி ஏராளமான இளைஞர்கள் காரைக்குடி முத்தாளம்மன் கோவிலில் இருந்து அம்மனுக்கு சக்தி நீர் கரகத்தை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். இந்த ஊர்வலத்தின் போதும் ராமலிங்க சௌடாம்பிகை அம்மன் கோவிலை வந்தடைந்த போதும் இளைஞர்கள் உடல் மீது கத்தி போட்டு வழிபாடு செய்தனர். செய்யாறு அருகே லைட் டவர் மீது ஏறி 8 மணி நேரத்திற்கு மேலாக ஆட்டம் காட்டிய மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞரை தீயணைப்புத் துறையினர் கிரேன் மூலம் பத்திரமாக மீட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் நரேந்தர். 35 வயது இளைஞரான நரேந்தர் மனநலம் பாதிக்கப்பட்டவர். 6 மாத சிகிச்சைக்கு பிறகு வீட்டுக்கு அழைத்து வரப்பட்ட நரேந்தர் அரசங்குப்பம் பகுதியில் ஆங்காங்கே சுற்றித் திரிந்துள்ளார். இந்நிலையில் ஊரின் நடுவேயுள்ள லைட் டவர் மீது ஏறிய நரேந்தர் கீழே குதிக்கப் போவதாக மிரட்டல் விடுத்தார். அரசங்குப்பம் பகுதியிலிருந்து அகற்றப்பட்ட அம்பேத்கர் சிலையை மீண்டும் அதே இடத்தில் வைக்கும் வரை கீழே இறங்கி வர மாட்டேன் என்று மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர் அடம் பிடித்தார். இதனால் அங்கிருந்த பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினருக்கும் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து தீயணைப்புத் துறையினர் ஏணியை வைத்தும் ஜமுக்காலத்தை விரித்து வைத்தும் இளைஞரின் உயிரை காப்பாற்ற முயன்றனர். தொடர்ந்து கீழே இறங்காமல் இளைஞர் நரேந்தர் 8 மணி நேரத்திற்கும் மேலாக பொதுமக்களுக்கும் தீயணைப்புத் துறையினருக்கும் ஆட்டம் காட்டினார். அப்போது அம்பேத்கர் சிலையை அகற்றப்பட்ட இடத்தில் வைக்க கோரி பொதுமக்களிடம் போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு கிரேன் வரவழைக்கப்பட்டு தீயணைப்புத் துறையினர் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞரை பத்திரமாக மீட்டனர்.
பீர்க்கங்காய் சாகுபடியில் நல்ல மகசூல் கிடைப்பதால் தரகம்பாடி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடியில் சிங்கனோடை, ஆனைக்கோவில், அனந்தமங்கலம், காழியப்பநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் காய்கறிகளை அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர். இங்கு கொத்தவரங்காய், புடலங்காய், பாகற்காய், சுரக்காய், பரங்கிக்காய், கத்தரிக்காய் உள்ளிட்ட காய்கறிகளே அதிக அளவில் பயிரிட்டு வந்த விவசாயிகள் தற்போது தோட்டக்கலைத்துறை உதவியுடன் பல்வேறு சத்துக்களை கொண்ட பீர்க்கங்காய் சாகுபடியில் அதிகம் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதற்காக தோட்டக்கலை மூலம் வழங்கப்படும் கருங்கல் தூண்களை நட்டு பந்தல் அமைத்து முழுக்க இயற்கை முறையில் பீர்க்கங்காய் சாகுபடி செய்து வருகின்றனர். பீர்க்கங்காய் நல்ல மகசூல் கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரம் பீர்க்கங்காயில் உடலுக்கு தேவையான வைட்டமின் சி, துத்தநாகம், இரும்புச்சத்து, மெக்னீசியம் உள்ளிட்ட அனைத்து சத்துக்கள் அதிக அளவில் இருப்பதுடன் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதாலும் இயற்கை முறையில் விளைவிக்கப்படுவதாலும் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். இதனால் சந்தையில் நல்ல விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஃபோஸ்டஸ் எட்கேஎஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். இலவம் பஞ்சுக்கு 100 ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யக்கோரி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு 120 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ இலவம் பஞ்சு தற்போது வெறும் 40 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு தருமபுரியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் ஆர். சதீஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரசு மருத்துவக் கல்லூரியில் தொடங்கிய இப்பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இதில் கல்லூரி மாணவ மாணவியர் ஏராளமானோர் கலந்து கொண்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சம்பவங்களை தடுத்தல், சாலை போக்குவரத்து விதிகள், உடல் உறுப்புகள் தானம் உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பாலாலயம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. அறுபடை வீடுகளில் ஒன்றாக உள்ள இக்கோவிலில் ஜூலை 14ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதையொட்டி கடந்த 7ஆம் தேதி மூலஸ்தன நடை அடைக்கப்பட்டு ராஜகோபுரம், கோயில் மண்டபம் உள்ளிட்ட இடங்களை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பாலாலயம் நிகழ்ச்சிக்கு பிறகு சுப்பிரமணிய சுவாமி, தெய்வானை, நாரதர், துர்கையம்மன், கற்பக விநாயகர் ஆகிய மூலவர் சிலைகள் சண்முகர் சன்னதியில் வைக்கப்பட்டன. திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூரியில் இறுதியாண்டு மாணவிகளின் ஃபேர்வெல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இறுதியாண்டு முடித்த மாணவிகள் திரைப்பட பாடல்களுக்கு நடனமாடி உற்சாகமடைந்தனர். இறுதியாக மாணவிகள் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். பின்னர் மாணவிகள் தனது தோழிகளுடன் இணைந்து கண்ணீர் மல்க செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். Oh
ராமநாதபுரத்தில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக பல்லாயிரம் லிட்டர் குடிநீர் வெளியேறி வீணானது. ராமநாதபுரம் நகராட்சிக்குட்பட்ட நொச்சி ஊரணி பகுதிக்கு செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் பல்லாயிரம் லிட்டர் குடிநீர் வீணாகி சாக்கடையில் கலப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என அச்சம் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360 மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தேவக்கோட்டை அருகே கோயில் புரவி எடுப்பு விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் கோலாகலமாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள நல்லாங்குடி வேம்புடைய ஐயனார் கோவிலில் புரவி எடுப்பு விழா நடைபெற்றது. இதையொட்டி மாட்டு வண்டி பந்தயத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. நடுமாடு, பூஞ்சிட்டு மாடு என 2 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் 19 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. நடுமாட்டிற்கு 6 மைல் தூரமும் பூஞ்சிட்டு மாட்டிற்கு 4 மைல் தூரமும் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் காளைகள் ஒன்றை ஒன்று முந்திச் சென்றன. சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் இப்போட்டியை ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். மேலும் இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு சாரதிகளுக்கும் நினைவு கோப்பை மற்றும் ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டது.